கேமராங்கிறது வந்து எந்த அளவுக்கு பீக்கில் போகுதோ அதே அளவுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதில் வந்து எல்லாரும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு 3 ஃபேமிலியில இருந்து ஒவ்வொருத்தவங்கள எடுத்துருவாங்க. இவங்க வந்து ஐபிங்கிற ஃபேமிலி, இவங்க வந்து ஹெச்டி ஃபேமிலி, அதாவது அனலாக் ஃபேமிலி, இவங்க வந்து வயர்லெஸ். ஸோ இந்த 3 ஃபேமிலி இருக்குது. அது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டு. வாய்ஸ் ரெக்கார்டுக்கு வந்து முக்கியம் வந்து மைக்கு தான். அந்த மைக் மூலமாக தான் நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. அந்த மைக்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மைக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு. சரி, எக்ஸ்டர்னல் மைக்குங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் பழைய ஆள் தான், ஆனால் வந்து இன்னும் ஃபீல்டில் இருக்காப்புல. ஏன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி, அவுட்புட் அந்த மாதிரி. முன்னாடிலாம் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் வந்து இன்பில்ட் மைக் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து ஃபீல்டில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பார். நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த இடத்துலையும் இந்த கேஷ் கவுண்டரு முக்கியமான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் மைக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து விசிபிளாக வெளியில் தெரியும். ஆனால் நல்ல அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்ல ஃபீல்டில் தான் இருக்குது. இவங்க வந்ததுனால இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து பழைய செட்டப்லாம் வச்சுருக்காங்களா, ஏஹெச்டி செட்டப்பில். ஸோ அந்த செட்டப்பில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளே 4 சைட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமரா போடுறீங்க அப்படின்னா கிளாரிட்டிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அது கூட சேர்த்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டும் இம்பார்ட்டன்ட்டு, வாய்ஸ் ரெக்கார்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். லாஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இவங்கள வந்து உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டி கேமராவில் பார்க்கலாமா, அனலாக் கேமரா. இந்த அனலாக் கேமராலையும் வந்து உங்களுக்கு உள்ள வந்து இன்பில்டு மைக் இருக்கு. மைக் எனக்கு இப்போ வர கேமரா எல்லாத்துலேயும் வந்து மைக்குங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அது ஒர்த்தா இல்லையா? இப்போ இதில் வர கேமரா, இந்த ஹெச்டி கேமராவில் வர மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஐபி கேமரா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒர்ஸ்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. வாய்ஸ் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், நாய்ஸ் கேன்சலேஷனே இருக்காது உங்களுக்கு. ஸோ அவங்க தான் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. இந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள தான் முன்னாடி வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து மைக் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக இந்த மைக் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஹெச்டி கேமரா தான் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து மைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இவரை யூஸ் பண்ணிக்கலாம். இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கிட்ட என்ன டுஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிவிஆரில் ஒரு மைக் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு டிவிஆர் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த கேமரா, ஒரு 10 கேமரா வச்சிருந்தாலும் சரி, 16 கேமரா வச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு மைக் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த டிவிஆரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த மைக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேமராவை ஃபர்ஸ்ட் போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். டிவிஆரோட ஃபர்ஸ்ட் போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மைக் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும், ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு 16வது கேமராவில் இந்த மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேனலில் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த மைக்கோட சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிங்க் ஆகாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 16வது கேமராவை எடுத்து ஃபர்ஸ்ட் போர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா வாய்ஸும் வீடியோவும் சிங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்னல் மைக் வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். மைக் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது, கேமராக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஹெச்டி கேமராவே போகிறீங்க அப்படின்னா 16 கேமரா வச்சிருக்கீங்க, 16 கேமராவில் மைக் இருக்குன்னா 16 கேமராவுமே உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸ் கேட்கும். ஆனால் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. மைக்கு வேணும், வாய்ஸ் ரெக்கார்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல வேணும்னா இவரை சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐபி கேமரா. இந்த ஐபி கேமராவில் வந்து மைக்குங்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஒரு வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், அந்த பிக்கப்பாக இருக்கட்டும். ஒரு இப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த இருக்கிற எந்த மைக்காக இருந்தாலும் சரி, நார்மலாக அதோட பிக்கப் ரேஞ்ச் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா கேமரா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அந்த அரௌண்ட் 10 மீட்டர், மினிமம் 10 மீட்டர் சர்க்கிளில் வந்து நமக்கு வாய்ஸ் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட் சைடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகி வரதான் செய்யும். இதுவே வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். பட் இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஐபி கேமரா வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வயர்லெஸ் கேமரா. இந்த வயர்லெஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 4G இருக்குது, வைஃபை இருக்குது, சோலார் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட வந்து 2 வே, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே தான், நம்ம அங்கே பேசுகிறது தான் நம்மளால கேட்க முடியும். ஆனால் இவங்க வந்து 2 வே ஆடியோ கம்யூனிகேஷன், நம்மளும் பேசிக்கலாம், அங்கே பேசுகிறதே நம்மளால் கேட்க முடியும்.
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் பெட்டராக இருக்கும். வாய்ஸும் இருக்கட்டும், ஸ்பீக்கர் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இவரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் வருது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஷாப்லேயே வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு வைஃபை கேமரா வச்சுருக்கலாம். அவங்க கிட்ட வந்து வாய்ஸு, ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு வைஃபை கேமரா வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அங்கே வந்து உள்ள என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவுட்புட் இருக்கும். பட் நார்மலாக ஒரு நல்ல பிராண்டுன்னு போனீங்க அப்படின்னா இந்த வைஃபை சீரீஸில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் போனீங்கன்னா ஐபி கேமராலையும் நல்ல பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். எல்லா கேமராலையுமே எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு மைக் இருக்கணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு தான் போய் ஆகணும். இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரு இடம் 2 இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போகலாம். ஒரு 2-3 கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைங்கிறதுனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா இடத்துலையும் வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி செட்டப் வச்சிருக்கேன், பழைய கேமராஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் மைக் மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை ஆட் பண்ணிக்கோங்க. இவர்கிட்ட இன்னொன்று என்னன்னா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த வாய்ஸை வந்து லோவாக வேணுமா ஹையாக வேணுமாங்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும், அதை ரொட்டேட் பண்ணால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இவர்கிட்ட ஒரு ட்ராபேக் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், மற்றபடி அவுட்புட் நல்லாயிருக்கும், கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இவருக்கு வந்து ஆறுதல் பரிசு தான். இவர் வந்து வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் செட் ஆக மாட்டார். மற்ற ரெண்டில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்.